சாந்தி 21/11/2024 பாபாவின் முரளியின் சுலோகம். வீணானவற்றை முடிப்பதற்கு திடசங்கல்பம் என்ற பட்டினால் உங்கள் உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள். வீணான எண்ணம் என்பது மிக வேகமாக வரும். அது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் வரும் என்பதில்லை. சிலருக்கு அது ஒரு சம்ஸ்காரம் அல்லது பழக்கமாக இருக்கின்றது. எல்லா விடயங்களிலுமே நம்பிக்கை இல்லாத ஆட்கள் சந்தேகப்படுவார்கள். அவை சந்தேகம் உருவாகுவதன் மூலம் அல்லது கற்பனை பண்ணுவார்கள், அல்லது எதையும் உடனே எதிர்முகமாக நினைக்கின்ற சுபாவம், அல்லாவிட்டால் மற்றவர்களுடன் போட்டி போடுதல், பொறாமைப்படுதல் அல்லது எந்த ஒரு விகாரத்தினுடைய சுவடு இருந்தாலும் வீணான எண்ணங்கள் வருவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. வீணான எண்ணத்தை நிச்சயமாக நாம் முடிக்க வேண்டுமாயின் எங்களுக்கு நாடகத்திலே மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னிலே நம்பிக்கை இருக்க வேண்டும், பாபாவிலே நம்பிக்கை இருக்க வேண்டும், நாடகத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். மற்றது நிச்சயமாக நாடகம் என்னும் பொழுது கர்ம தத்துவத்திலும் எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். யாருக்கு தான் வீணான எண்ணத்தை இந்த நிமிடத்திலேயே முடிக்க வேண்டும் என்ற திட சங்கல்பம் இருக்கின்றதோ அவரால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். நான் முன்னேற்றம் அடைகிறேன் இந்த பிராமண வாழ்க்கையிலே அப்படின்னு சொன்னால், அந்த வீணான எண்ணம் அல்லது இந்த குழப்பம் எனக்கு இவ்வளவு நேரம் எனக்கு இதில் இருக்குது, அது முடிகிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் எடுக்குதா, 3 நிமிஷம் எடுக்குதா, 4 நிமிஷம் எடுக்குதா, இல்லாவிட்டால் 1 மணித்தேரம் எடுக்குதா, அரை மணித்தேரம் எடுக்குதா, அல்லது ஒரு நாள் எடுக்குதா. சிலர் 4 வருஷத்துக்கு முதல் நடந்த அல்ல 5 வருஷங்களுக்கு முதல் நடந்த சம்பவங்களை கூட என் மனசில் வச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படி நான் வச்சு கொண்டு இருந்ததன் மூலம் என்னுடைய ஆன்மீக முயற்சியில் என்னால் முன்னேற முடியாது. ஏனென்றால் அந்த எண்ணங்கள் என்ன கடவுளுக்கு நெருக்கமாக, பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு வராது, தடுத்து கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் பாபா கிட்ட பறந்து போகிற நேரம் இந்த எண்ணங்கள் எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதால் முதல்ல நான் பாபாவுக்கு நெருக்கமாக வரணும், அவருடைய அன்பை அனுபவம் செய்யணும், அவருடைய அனைத்து சக்திகளை ஆஸ்திகளை நான் அனுபவம் செய்யணும்டா என்னட்ட என்னை தடுத்து கொண்டு இருக்கிற இந்த விடயங்களை நான் முடிக்கணும். முதல்ல எனக்கு வீணான எண்ணம் வாரதுக்கான காரணத்தை நான் சோதிச்சு அறிய வேணும். ஏற்கனவே சொன்னது போல் மற்ற கதைகளை செவிமடுக்கிறதன் மூலமும் அந்த ஆதிக்கத்துக்குள்ளே போகிறதன் மூலமும் வீணானது வரும். சகவாசம் என்று பாபா சொல்லுவார். நாங்கள் சரியான பாபா அம்மா மாதிரி ஞானி யோகி ஆத்மாக்களுடைய சகவாசம் எனக்கு ஒரு வினாடிகானம் என்னை கலியுகத்துக்குள்ளே இருக்கிறாள். இந்த கலியுகத்தை சகவாசத்துக்குள்ளே என்னை கொண்டு போகிறதுக்கு எனக்கு அதுக்கு ஒரு வினாடிகானம். அதே மாதிரி லௌகீகத்தில் எனக்கு நிறைய பற்று இருக்கு. நான் எங்கே இருக்கிறேன்ன்றது முக்கியம் இல்லை, ஆனால் பற்று எனக்கு இருக்கும் பட்சத்தில் அது என்னுடைய சிந்தனை லௌகீகத்தை நோக்கித்தான் அவரை அழைச்சி செல்லும். அதனுடைய தாக்கங்கள் எனக்கு அவங்கள் நடந்து கொள்கிற விடங்கள் அல்லது எனக்கு தாக்கத்தில் ஏற்படுத்துகிறேன்டா அது ஒரு வீணான எண்ணத்தை கொண்டது. இதுகள் எனக்கு யாராவது ஒரு நடந்து கொள்கிற விதம் பாதிக்கின்ற அர்த்தம் எனக்கு பற்று இருக்குது. எல்லாத்துலேருந்தும் நான் விலகி இருக்கணும்னு சொன்னால், அதாவது எந்த ஆதிக்கம் எந்த பாதிப்போ எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதைத்தான் தேவதி என்று பாபா சொல்கிறார். முதல்ல நான் என்னுடைய வார்த்தைகளால் சரி எனக்கு ஒரு வீணானம் வந்துட்டுது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அல்லது ஒரு ஆளை பற்றி என்று நாங்கள் வீணானம் வந்துட்டோன்னு சொன்னால், முதல்ல வார்த்தைகள் அதை போடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும். அதுக்கு தான் வாயை மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லி பாபா சொல்கிறார். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தின அல்லது வசனத்தில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுக்கு பாவக்கணக்கில் போய் சேரப்போகுது, நிறைய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதால் முதல்ல சிலர் பகுடிக்கு சில விடயங்களை கதைக்கிறது, வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு கொள்ளாமல் சில விஷயங்களை நினைக்கிறது, மற்றாக்கள் நிலைமை என்னென்னு தெரியாமல் நாங்கள் சிந்திக்கிறது. இப்போ தங்களோட பிரச்சனையை பெரிய விஷயமாக நினைப்பாங்க, ஆனால் அவங்களோட நிலைமை என்னென்னு தெரியாமல் பேசுவாங்க. வருது எல்லாருமே வரிசை கிரமமாக முயற்சியாளராக இருக்கிறாங்க.
ஆன்மீகத்தில் வெளி உலகத்தில் அதை விட அவங்களுக்கு எப்போவுமே தங்களோட பிரச்சனையை பற்றி தான் சிந்திச்சு கொடுப்பாங்க. குறுகிய மனப்பாங்கில் தான் சிலர் சிந்திப்பாங்க. பிறந்துபட்டு சிந்திக்கிறதுன்னு சொன்னால் எல்லாருடைய நிலைமைகளையும் தெளிவாக புரிஞ்சு கொண்டு நாங்கள் அப்போ விளங்கி கொண்டு தான் விஷயங்களை நாங்கள் கதைக்கணும். அப்படி தெரியாட்டில் நாங்கள் சந்தர்ப்பங்களை புரிஞ்சு கொள்ளாத சந்தர்ப்பங்களில் பேசாமல் மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதால் தான் இந்த உதாட மூடுறதுக்கு முதல் என்னுடைய சிந்தனை நான் வாயில் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சியை எடுத்தோடப்பில் நான் எதையுமே சொல்லக்கூடாது. அதுக்கு நான் நிதானித்து சிந்தித்து பார்த்து தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது சரியாக பிழையாண்டு வேணும். இப்போ இப்படியான சில பயிற்சிகளை எனக்கு கொண்டு இருக்கிறதுக்கு தான் பாபா அடிக்கடி சொல்வார், நீங்கள் ஒரு மணித்தை அழுத்தக்கு ஒருக்கா முற்றுப்புள்ளி வைத்து நான் ஒரு சரீரி ஆத்மா பரந்தாமத்தில் பாபாவோட இருக்கிறேன், அவருடைய அந்த சக்திகளை அன்பை அனுபவம் செய்கிறேன் என்ற பயிற்சியையும் நான் நடந்த சரீரத்தில் என்னுடைய கடமைகளை செய்யும் பொழுது நான் ஒரு தேவதை ஆத்மா, இந்த எல்லா செயற்பாடு கதைக்கிறேன், எல்லா விடயங்களையும் ஈடுபடுறேன், ஆனால் அதனுடைய பாதிப்பு எனக்கு ஏற்படுதில்லை, நான் அந்த ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு இருக்கிற ஒரு தேவதை. இந்த மாதிரியான பயிற்சி நான் நடைமுறைப்படுத்த வேணும். இப்படி செய்கிறதன் மூலம்தான் எனக்கு ஆன்மீக முயற்சிக்கு வந்தது சக்தி கொடுக்கும். இதண்டா இன்னும் இந்த வீணானங்கள் இந்த விடுபடுறதுக்கு மணித்தியாலத்துக்கு ஒருக்காவது நாங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்ற பயிற்சி. சுயதர்சன சக்கரத்தால் சுரரை கொண்டதுன்னு சொல்லப்படுது, அல்லது கழுத்தை வட்டினதுன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கழுத்தை வட்டினதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய உணர்வு, நான் என்பது சரீர உணர்வு, அந்த சரீர உணர்வை அகற்றினது. சரீர உணர்வு இருக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது பிரச்சனை அல்லது வீணானது மனசில் தோன்றி கொண்டு தான் இருக்கும். அவை வீணானதை அகற்றதுக்கு என்னுடைய சுயதர்சன சக்கரத்தை நான் சுழற்றணும். சுயதர்சன சக்கரம்ண்டா எங்களுக்கு தெரியும், நான் இப்படி இருந்தேன், நான் பிறந்தாமத்தில் சுழற்றண்டா சும்மா மந்திரம் சொல்கிற மாதிரியோ இல்லாவிட்டால் ஒரு நான் நினைக்கிறது இல்லை, அந்த உணர்வை நான் கொண்டு வரது. பரந்தாமத்தில் சிவபாபாவோட நான் எப்படி இருப்பேனோ அந்த உணர்வில் நான் இருக்க பொழுது தான் என்னுடைய உணர்வில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சத்தியத்தில் நான் இருக்கிறேன்னா சத்தியத்தில் எப்படி நான் இருப்பேன், அழகான ஒரு வசந்த மாளிகையில் நான் இருந்தால் எப்படி என்னுடைய உணர்வு இருக்கும், எவ்வளவு அன்பானவராக அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு எனக்கு இருக்கும். அதே மாதிரி எனக்கு முன்னால் ஒரு பக்தர்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய மனசு அப்படி இருக்கும், என்னுடைய உணர்வு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு கருணையாக நான் ஆசீர்வாதங்களை கொடுக்குற ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. உலகத்தில் இப்போ சூழல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ பக்தர்கள் எப்படியெல்லாம் வேண்டுவாங்க, இதெல்லாம் நான் உணர்வு பூர்வமாக உணர்கிறேன். அதே மாதிரி பிராமணனாக இருந்து கொண்டு உலகத்துக்கு எப்படி நான் உதவி செய்கிறேன், இப்போ உலகத்துக்கு தேவை அதுதான். அவை இந்த பொறுப்புணர்ச்சியோடு நான் அதை நினைவு செய்கிறேனா, அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது இயல்பாகவே எனக்கு வீணானதுக்கான நேரமே இல்லை. வீணானதை பற்றி சிந்திக்கிறதுக்கு எனக்கு உண்மையாக நேரமே இருக்காது, அதுதான் நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ முதல்ல வீணானது வாயில் வராமல் நாங்கள் வாய் மூடிக்கொள்ளணும், கதைக்கக்கூடாது, பரப்பக்கூடாது, இல்லை சிந்திக்கிறத சரியாக பிழையா என்பதை பற்றி முதல்ல நான் வைக்கணும். அது பிறகு தான் நான் இந்த எண்ணங்களை நடைமுறைப்படுத்தணும். இப்போ பிரயோசனமான எனக்கு மற்றவருக்கும் பிரயோசனமான எண்ணங்களை மட்டும்தான் நான் நடைமுறைப்படுத்தணும், மற்ற விடயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்போ அப்பண்டு எங்களுக்கு அதை சொல்கிற அல்லது கருத்தை தெரிவிக்கிற அல்லது செய்கிற ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து நான் என்ன நிப்பாட்டணும்னு சொன்னால் முதல்ல நான் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்து மற்றது நான் கதை கேட்க இது நன்மை செய்தா துன்பம் கொடுக்குமான்லாம் யோசிக்கணும். இப்போ அதே மாதிரி மனசில் இதெல்லாம் அழுக்களை நிறைய இருந்தால் வாயில் வரத்தான் பார்க்கும். அதை நாங்கள் நினைக்கிறது, பார்க்குறது, கேட்குறது இல்லைங்கிற வாயில் வெளியில் வருது. இப்போ பார்க்காம அல்லது வீணானதை பார்க்காம வீணானதை கேட்காம சகவாசத்தில் அந்த சகவாசத்துலேருந்து நாங்கள் விடுபட்டு இருந்தோம்னா இயல்பாக எங்களுக்கு அந்த மாதிரி குப்பை எடுத்துக்கொள்வது சந்தர்ப்பம் குறைவு. இப்போ இந்த காலத்துலலாம் மீடியா
எங்களுக்கு வீணானதை கொண்டு வரத்துக்கு பிரதானமான ஒரு மூலம். அது முரளி கருத்து என்னென்னு கேட்கும் பொழுது காலையில் படித்த முரளி 3 மணித்தேலம் கழித்து கேட்டால் தெரியாது. ஆனால் என்ன செய்தி, யாரும் செய்தி கேட்குறாங்களா, என்ன செய்தின்னு கேட்டாண்டா அப்பண்ட நாங்கள் சொல்கிறோம். அப்போ இவ்வளோ தூரம் எங்களுக்கு வீணானது ஆதிக்கப்படுத்துன்னு பாருங்க. அதனால தான் நாங்கள் இதில் விடுபடணும்னு சொன்னால் முதல்ல இந்த சகவாசங்களை எங்களை காப்பாற்றி கொண்டு எப்பயுமே ஆன்மீக சகவாசம், ஞானத்தின் சகவாசம், இந்த கருத்துக்கள் இதுகள் அடிக்கடி நினைச்சு பார்த்தா இயல்பாக எங்களுடைய சரீர உணர்வு உருகி போயிடும். இப்போ நாங்கள் வீணானதுலேருந்து விடுபடலாம். அவை நான் விசேஷமான ஒரு அட்டவணை மாதிரி வச்சு சோதித்து பார்க்கலாம். கடந்த நிமிடங்கள் அல்லது கடந்த 1 மணித்தாளத்தில் என்னால் முடிஞ்ச 1 மணித்தாளத்தில் எவ்வளவு எண்ணங்களை வீணானதை கொண்டு வந்துருந்தது, எவ்வளவு ஆக்கபூர்வமாக இருந்தது, எவ்வளோ பிரயோசனம் இல்லாமல் இருந்தது, இந்த பிரயோசனம் இட்டது. அப்படி சோதித்து பார்க்குறதன் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம், ஆனால் செய்கிறதன் மூலம் இதில் எங்களால் வெற்றி அடைய முடியும். ஓம் சாந்தி.